பட்டுருச்சாமா? அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்காய் ஏதாவது பட்டிருக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கா நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவ, வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவ? சப்போஸ் ரெண்டு பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவ? ஏண்டா டண்டனக்கா? உண்மைய சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான். இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாமா ஆம்பளை. உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கான். நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? First touching. I like very much. ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. கொடுத்து வச்சனையா. நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். நீங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா ஆமா, நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சிங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ், கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாட்சின அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இவன் வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைல் நின்னு ஸ்ட்ரோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணுகிட்ட கிட்டார பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா? என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹேவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் இது ஜெயின். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ, இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு போட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அப்பாவும். உங்க அப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. வணக்கம். கிட்டாப்பா சாமியே கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? பாப்பா, அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ, வாசிப்பு அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு? நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறேனோ சைடுல அங்கங்க கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அத பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன், அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்ட. அட நான் பிறந்த இந்தியாவுல
சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னன்ட்டு கம்முனிடுறா. சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அந்த அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த தேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் கொஸ்டின்? என்ன கடலாம் பத்தி எறிஞ்சிட்டு இருக்கு? இந்த நேரத்துல போய் கிட்டார் வாய்ச்சா ரோம் நகரம் பத்தி எறியும் பொழுது நீ ரோமன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் ப்ரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சி கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட மாட்டீங்க? நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு எங்க காணோம்? என்னாச்சு? பின்ன ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு த்ரில் வேணும்ல, அதான். ஆமா, தூக்குவல் என்ன? அதிரசம் முறுக்கு திருவிழாக்காக செஞ்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஐயா, யாருக்கு வேணும் இதெல்லாம்? ஏன் அழாதம்மா, சாப்பிடணும்ல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, நீயே ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுல்ல? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்ததை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டு தானே எடுத்துட்டு வந்த, அப்ப ஊட்டி விடு. ஐயோ, ஐயா, ஊட்டி விட. என்ன செய்தி மயம் கொடுத்து வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல? ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயிலுக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். சொட்டை இல்லாத ஒரு நல்ல கருப்பு குட்டியா வேணும். இவ்வளவுதானுங்களா? இந்த வட்டாரத்துல இருக்கிற காளி கோயில், கருப்புசாமி கோயில், ஐயனார் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் எங்கிட்ட இருந்தாங்க வாங்கிட்டு போவாங்க. வாங்க, உன்னை பார்ப்போம். இதுல குறும்பாடு இருக்கு, இதுல செம்மறியாடு இருக்கு. அங்கதாங்க நீங்க கேட்ட கருப்பு குட்டி இருக்கு. வாங்க, புடிச்சு தரேன். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த ஆட்டுக்காரன் அத்தை இங்கேயே கூட்டிட்டு வரான். குட்டி எங்கடா? ஆமா, இது எங்க வீடு தூக்கு சட்டி மாதிரி இருக்கு. சட்டிமா போன வாரம் வாடிப்பட்டி சந்தில வாங்கின புத்தம் புது சட்டிமா. போடா, வெறிநாய்க்கு போறத பேல என்னைக்கு வெறிநாய் கடிச்சு வெறிநாய் மாறிட்டா. போடா. அம்மா, குட்டி எப்படியே தப்பிச்சிருச்சுமா. நாளைக்குள்ளார கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துறேன். தூக்கு சட்டி என் வீட்டு சட்டிமா, உங்க ஒப்புறான சட்டிமா, என் வீட்டு சட்டிமா. அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா, உங்க அப்பா இல்ல? அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான்
உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்ட. அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காயம் மிளகாய் கிள்ளி போட்டு சுடுற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொள்ளிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்காந்துக்கிறது? போயா. பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்பி குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாண தினம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. Shut up. சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளைய காணோம். அது இப்போ நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்ன கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேச்சு எடுத்துட்டு போய் அமெரிக்காவில குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், இவர் கரெக்ட். ஜாகிரதை ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். ஏண்டா கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீ நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைட்ரம் மாதிரியும். வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? வந்துட்டான் பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு, நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்கிற உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் again. ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். எல்லாரும் எக்ஸ்கியூஸ் பண்ண 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லி கொடுக்க. என்னங்க இது? பார்த்தா தெரியல, தேக பயிற்சி. இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு,
என்ன மாதிரி இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிடுவான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன் கூட ஒருத்தர் வருவானே துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன். அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது இருந்தாலும் என்ன அடிச்சா? நீ தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது, தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்சவா என்னடா? ஒழுங்கா நாம வெளியவா. நான் ஒழுங்கா நாமளே இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற, உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கறத குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். ஓடு. என்ன வாடா, அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னே, அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே, இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. நல்லி? ஆமா. நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களாம். அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம், ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயரை தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். Your relation? All is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா. அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? மூக்கம்மா. மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு, மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேன் இது? விருந்துன்னு வேட்டி சட்டையெல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலியை கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாத பணமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டு தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்ற தப்பா? பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கிட்டார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா, இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யாரு ஆடுறது? நம்ம மூக்கமாதான்.
நீ கரகாட்டக்காரியா? டேய் மாமா, டேய், டேய் காலேஜ் போறேன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு. ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறா, கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா, பூம்பூ மாட்டுக்காரியும் போடுறா. இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிங்களை கல்யாணம் பண்ணி சேர்த்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டியிருக்கீங்க. அண்ணே, நாமெல்லாம் ஒண்ணா வந்தோம், ஒண்ணா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோக்ராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும். என்னைய அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்ப குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சு கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால ஓடச்சு ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா. அண்ணே, பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அதை என்ன கேக்குறீங்க? உன் கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயில்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயிலா? யாரை சொல்ற? அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவனசாமி, அந்த பயில்தான் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த எனக்கு குரு. அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டாங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும்போது கௌரவமா இருக்கும். போடா, இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன, ஏன் எனக்கு கத்து கொடுக்கல? அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா? இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணே. இப்பவே வா. ஆமண்ணே. சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க. நீங்க குருநாதரு, முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. இதுதான் பிரேக். பிரேக். இது ஜர்மன் பிரேக். இது ரஷ்யன் பிரேக். இது ஜப்பான் பிரேக். இது சீக்கிர பிரேக். அடுத்தவங்க உள்ள போற பிரேக் தான். பிரேக் தான். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் ஒன்னொன்னா காணாம போட்டோம். காணாம போற அளவுக்கு அப்படி நம்ம வீட்டுல கவர்ச்சியான பொருள் என்ன இருக்கு? வீட்டுல இருந்தது ஒரே ஒரு பித்தளாண்டா, அதுவும் காணாம போயிடுச்சு. என்னது, அண்டாவை காணாமா? அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் கேட்டாச்சு. அங்கங்க பொண்ணுங்களுக்கு நகை நட்டு பண்ட பாத்திரன்னு வாங்கி சேர்த்து வைக்கிறாங்க. இங்க இருக்கிற ஒண்ணு அடகு கடைக்கு போயிட்டே இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. அப்ப நான் அடகு வச்சிட்டேன்னு சந்தேகப்படுறியாமா? நீங்க தானே வீட்டுல இருந்தீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி போயிருக்கோம்? இந்த பாருமா, உங்க அப்பா பாவாடசாமி வயிற்றுக்கு இல்லாத கூத்துக்காரன் தான். அதுக்காக இப்படிப்பட்ட கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். இது வரைக்கும் உன்னை கேட்காம ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? வீட்டு கஷ்டத்துக்காக உன் மூக்குத்தி ஒரு தடவை அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. கம்மல் அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டு. வளைய அடமானம் வச்சேன், அது உன்னை கேட்டுட்டாமா. கேவலம் இந்த பித்தளை அண்டாவை போய் உன்னை கேட்காம வைப்பனாமா? கேட்டுத்தான் வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள எவனோ கேட்காம எடுத்துட்டு போயிட்டான். அப்பேற்பட்ட பரதேசி நாயி யாரா இருப்பான்? இந்த அண்டா வச்சுட்டு பணம் கொடுங்க. 10-15 கிலோ தேரம் போட்டுருக்கு. ஏன் பாக்கிறே, எவ்வளவு வேணும்? நீங்க கொடுக்கறத கொடுங்க. பாவாட சாமி. ஏப்பா பாவாட சாமின்னு போட்டிருக்கு?
இது நம்ம கூத்து வாத்தியார் விட்டாண்டல்ல, அந்த ஆளு தாங்க வச்சுட்டு வர சொன்னாரு. நேரம் வர வெக்கப்பட்டுக்கிட்டு என்ன அனுப்பிச்சாரு. நீங்க ரூபாய் எடுங்க. இந்த விஷயம் நம்மளுக்குள்ள இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாம். அம்மா, அப்பத்தா, பாட்டி, அக்கா, என் வீட்டு அண்டாவை பாத்தீங்க? இல்லையே தம்பி. உங்க வீட்டு அண்டால அப்படி அப்படியே இருக்கு, என் வீட்டு அண்டாவை காணுமே. நீ பாட்டுல திறந்து போட்டு பொட்டிய வாசிக்கிட்டு இருப்ப, எவனாவது அண்டாவை தூக்கிட்டு போயிருப்பா. இதுக்காக அண்டாவுக்கு பக்கத்துல அடி உட்கார்ந்துட்டு அறுமணியும் வாசிக்க முடியும்? உனக்கெல்லாம் ஒரு மூக்கால் ஒரு மூக்குத்தி. அண்டாவை பாத்தீங்க? உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம். என் கூட்ட அண்டாவை பாத்தியா? இது என் கூட்ட அண்டா மாதிரியே இருக்கு. கண்ணை நல்லா கழுவிட்டு பாரு. இது அண்டா இல்ல, குடம். குடமா? இது மாதிரி இருக்கிறதெல்லாம் குடமா? அவசரத்துல அண்டா குடம் எல்லாம் எனக்கு ஒரே மாதிரி தெரியும் தெரியும். என்னென்ன பொண்ணுகிட்ட போய் தயார் பண்றீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? எங்க வீட்டுல இருந்து ஒரே ஒரு பித்தளை ஏண்டா, அதை எவனோ ஒரு மொல்ல மாதிரி போய் தூக்கிட்டு போயிட்டான். உங்க வீட்லயா? பின்ன பக்கத்து வீட்டுக்கார அண்டாவை நான் இவ்வளவு வகையா தேடுறேன். சரி விடுங்கண்ணே, அந்த அண்டாவுக்கு ஆயுசு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவுதான் சேர்த்து வச்சாலும் தங்குறதானே தங்கம். நீங்க வாங்கண்ணே, கூத்து முடிஞ்சதும் வர்ற வசூல்ல புதுசா ஒரு அண்டா வாங்கிக்கலாங்கிற? வாங்குறேன். சரிப்பா. கொண்டுங்க. என்னடா எல்லாம் குருவுக்காகத்தான். கூத்துல கஷ்டப்பட்டு பாட போறீங்கல்ல, உங்க தொண்டை கெட்ட கூடாதுங்கிறதுக்காகத்தான் சுக்கு, மிளகு, திப்பிலி, பனகற்கண்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு குருவுக்கு எப்பப்ப என்னென்ன தேவைப்படுதுங்கிறத புரிஞ்சு கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கிற பாரு. நீ தாண்டா உண்மையான சிஷ்யன். எல்லாம் உங்க ஆசை. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? பின்ன நான் 2 மனுஷனாயா? இதுக்கு ஒண்ணும் குறைக்கல இல்ல. கடைக்கு வந்து வாங்கி ருசியா வாங்கி திங்க தெரிஞ்சது இல்ல. வாங்கின கடையில குடுக்கணும்னு கொஞ்சமாவது அறிவு வேண்டாம். இந்த கூத்து முடிஞ்சதும் தந்துடுறேங்க. அதெல்லாம் முடியாது. முதல்ல பணத்தை கொடு. வெட்டில கைய வச்ச கைய வெட்டிவிட வெட்டி. உனக்கு அவர் எவ்வளவு இருக்கணும்? 30 ரூபா. 30 ரூபா பிச்சை காசு. இந்தாயா வாயா. எனக்கு முன்னாடி என் குருவத்துக்குனா எனக்கு என்ன மரியாதை இருக்கு? கண்ணா, என் மானத்தை காப்பாத்திட்டா. இது என்னன்னா சாதாரண, இன்னும் என்னென்னமோ செய்ய போறேனே. ஆமா, இதுக்கெல்லாம் உனக்கு பணம் ஏதுரா? இதுக்கெல்லாம் காரணம் கிட்னினே. கிட்னியா? கிட்னினா தெரியாது? இங்கிலீஷ்ல கிட்னினா தமிழ்ல மூளைன்னு அர்த்தம். ஓஹோ, கிட்னின்னா மூளைன்னு அர்த்தமா? ஆமா, ஓ மூளைக்கு எவன்டா பணம் கொடுக்குறான்? கொடுத்துருக்கானே. ஏப்பா, நீ எப்பதான் தெரிந்து போற? என்கிட்ட இல்லன்னு சத்தியம் பண்ணிட்டு இத செட்டியார் கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? குருவே, எனக்கு அவசரமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துட்டுமா? இவன் ஒருத்த இன்னும் சாதகமே ஆரம்பிக்கல. ஏமா, அண்டாவை நான் செட்டியார் கிட்ட வச்சேன்னு எவன் சொன்னது? நீங்க சொன்னீங்கன்னா இவரு கொண்டு வந்து வச்சாரு. செட்டியார, நீங்க போங்க. எம்மாடி, அந்த கதவை கொஞ்சம் லேசா பொத்துனாப்புல சாத்து. அண்ணே, செலவு இவ்வளவு தானே பாக்கி. ஏண்டா, என் வீட்டு அண்டாவை அடகு வச்சு எனக்கே திப்பலி கல்கண்டு வாங்கி கொடுக்குறேன். உக்காடி சிகரெட், அதுவும் சாதாரண சிகரெட் நீங்க குடிக்க மாட்டீங்க. இன்னுமா ரெடி ஆகல? 10 நிமிஷத்துல ரெடி ஆருங்க. என்னங்க, டப்பா வண்டியை நம்ம தரையில கஞ்சிட்டாங்களே. கால் சீட்டு ஒழுங்கா கொடுத்திருந்தா நல்ல வண்டியா கொடுத்திருப்பாங்க. நீங்க லேட்டா வந்து நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். என்னங்க, மெட்ராஸ்ல நீங்க நல்ல தண்ணியே பாத்திருக்க மாட்டீங்க. அத பாருங்க, சுத்தமான கிணத்து தண்ணி. கொஞ்சம் சாப்பிடுவோமா? சாபாஷ், சரியான ஐடியா. வாங்க. ஏமா, குடி கொஞ்சம் தண்ணி விடமா. அடியே மங்கா, இந்த பக்கம் நிக்கிறானவே யாருன்னு தெரியுதா? வெந்தடி மகாதேவி படத்துல அந்த பச்சை குழந்தைய கொலை பண்ணவே. ஆமா. ஏக்கா, இந்த பக்கம் நிக்கிறானே இவன் தானே எங்க வீட்டு பிள்ளையில நம்ம எம்சாரியே சவுக்கால் அடிச்சவன். ஆமா, இந்த தண்டாளந்தே. அடியே மங்கா, இங்க 2 பேர் கையில சிக்கன நம்ம 2 பேருக்கு திருப்பி கேட்டே விடுவாரு. ஐயோ, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நம்ம 2 பேரையும் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நைஸா போயிடுவோம். வாங்க.
என்ன பண்ணிட்டு இருக்க? எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்க. நீங்களும் வரீங்களா? சேர்ந்து பண்ணுவோம். நம்மால முடியாது, மூச்சு வாங்கும். அவளுக்கு வயசாகி போச்சு. சிறுக்கு என்ன சேர்த்துக்கிறியா? வாங்க. போறியா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அப்ப என்னடா தெரியலடா. அவதியா அண்ணாக்களி அட்டா அட்டா பட்டை கிளி. அவதியா அண்ணாக்களி அட்டா அட்டா பட்டை கிளி. நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுதே அம்மா. அம்மா சாகர வயசாயுது, இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டுட்டு போயிட்டியே. மக கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. எதை எவ்வளவு கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்லாம போயிட்டியே. அம்மா அம்மா ஐயோ அம்மா. ஏன்டா சிரிக்கிற? இது என்னது? பார்த்தா தெரியல. இது பொணம்டா. திருவள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நழுக. தும்ப ஒரு நேரத்திலேயே சிரிக்கணும்னு நீங்க தான் சொன்னீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? இவருங்க எல்லாரும் இப்ப சிரிக்கணும், இல்ல கடிச்சு விடுவேன். தம்பி இது நியாயம் இல்லப்பா. புடத்தை வச்சிட்டு இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணாதரா. உனக்கே அடுக்காதரா. இவர் தான் சொன்னாரு சிரிக்கணும்னு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. பிச்சு போடுவோம். என்னது போனா? நான் என்ன சினிமா நடத்துறேனா டிராமா நடத்துறேனா இல்ல அனாத பணத்தை போட்டு காசு வசூல் பண்றேனா? எங்க அம்மா சேர்த்து போயிட்டா நான் அழுதுட்டு இருக்கிறேன். எல்லா கம்நாட்டிகளும் சிரிக்கிறீங்களாடா? அதெல்லாம் போய் சிரிங்க சிரிங்க. வேணாம் 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 வேணாம். ஐயோ என்னடா இது? தூக்கம் வரலன்னு 2 மாத்திரைய அதிகமா போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். அதுக்குள்ள பாட கட்டிட்டீங்களே. அதெல்லாம் கிடையாது. நீ செத்து போயிட்ட. தம் கட்டி என்ன விசிறி பிடிச்சி என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அடிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா. வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓடிக்கிட்டு. ஆமா வடையா உளுந்த வடையா? புழுத்த வடை புழுவோடு இருக்குமல்ல. பொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுன்னா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடே உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இது சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொன்னே நொன்னேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அரே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்கே திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி. ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது.
வாங்க வாங்க. நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா 7 கிலோ. அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. ஏய், பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க. என்ன? ஈ எறும்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாங்க. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்னேன். நிறுத்துறியா? ஏயா உங்களால கடையத்தையே உடைக்க முடிஞ்சது, எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? எங்க வச்சு பாரு. இதான் வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ வேணாப்பா சாமி. அடிச்சிருவே நீ? அடிச்சா என்ன? போடுங்க தருமடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருவ பால் கொடுத்த? இனிமே கடை நடத்தக்கூடாது. பார்த்து கொடுங்க, உங்க அளவுக்கு அவர் இல்ல. அவர் அளவுக்கு நான் இல்லையா? யார் அவரு? சார் சார். அட கருமுண்டோ, நீயாடா? நீ எங்கடா இங்க வந்த? குழந்தைக்கு முத்தம் கொடுக்கண்ணே. குழந்தைக்குமோ? ஏய், நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்டா அவ்வளவு பாக்குற? நீ திரும்பி உட்காரடி. ஏய், நீ ஒவ்வொரு குழந்தைக்கு முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாளுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் கொடுக்க. நீயே என்கிட்ட சொல்லி இருக்கிற. அதே நினைப்புல தானே என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்குற. அது வேறு இது வேறு. என்ன அது வேறு இது வேறகாடா? போடா. பேசாம இருங்க, நீங்க தான் கொடுக்கறது இல்ல. அவராவது போகும்போது வரும்போது கொடுத்துட்டு போறாரு. முத்தம் தானே குழந்தைக்கு தானே? நல்ல வேளை என் வயிற்றுல பாலை வாத்த. போடா. அவரை திட்டாதீங்க. அவரா? இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறையா? இந்த அரட்டவசர் பையனுக்கு ஒரு இருரா? ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி. ஏண்டா அவதான் அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடான்னே சொல்லுங்க நீ சொல்லணும்ல? ஏன் சொல்ல? முயற்சி பண்றேன். முயற்சியா? அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா? அந்த அளவுக்கு நீ தகுதியானவனா? போடா. அண்ணே நாளைக்கு இது கொடுக்குறேன். என்ன நாளைக்கு வந்து கொடுக்குறேன்? 10 ரூபாய் கடன் வாங்கிருந்தே. 10 ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா? இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சிய அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு விடுவேன். ஓடி போயிரு. ஓடி போடா. இவனுங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க. கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது? நீ உள்ளவா பாரு. அந்த சொறி நாய் அங்க நின்னு பாக்குது. போடி உள்ள. இந்த பார், இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது. ஜனங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க, இங்கிருந்து தண்ணி வருதுன்னானுங்க. கண்ணில் இருந்து தான் தண்ணி வருது. என்னடா வயித்தை கிளீன் பண்ணிட்டியா? எல்லாம் போச்சுனே. ரைட் சொல்றியே. இந்த பார், இனிமே ஒழுங்கா வண்டியில உட்கார்ந்து வரணும். அங்க நிறுத்துங்கண்ணே, இங்க நிறுத்துங்கண்ணே. டயரு கீழே எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கி போடுவேன். என்ன வண்டியில பண்ணி அடிக்கூடாதுன்னு பாக்குறேன். பிரதர். என்னது? அண்ணே நான் கொஞ்சம் தூங்கணும். வண்டியை ஸ்லோவா ஓட்டி போங்க. ஏன் லாட்ஜ் போட்டு தூங்கிட்டு போலாமா? இது நல்ல ஐடியா இருக்க. செரு பிஞ்சு போயிடும். சைடுல உட்கார்ந்து தூங்கிட்டு வந்த கதவு திறந்து ஒரே மீதி உருண்டு போயிடுவேன். இதுக்கு தான் ஒரு டிவி டெக் வச்சிருக்கீங்களா? என்னது டிவி டெக்கா? ஏடா இது என்ன ஓமனி பஸ்ஸா? போடா. என்னடா திடீர்னு பிரேக் போட்டீங்க? எனக்கு முன்னாலே ஜம்ப் பண்ணிட்டியா? ஆமா. இது இந்தா 5 ரூபாய். போய் பரோட்டா சாப்பிட்டு 2 மணி நேரம் லேட்டா வா. ஐயா பசிக்கலையே. வயிறு இருந்தா பசிக்கு. பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டு வா. பிரியாணி சாப்பிடலாம். கர்ம விளையாடி போச்சே. எவ்வளவு? 25 கிலோ கொடுங்க. நீ சந்தர்ப்பம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி. இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது. இன்டர்வல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டா வா. எது சினிமா இல்ல? 10 ரூபா கொடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம். எதுக்கு? தம் அடிக்கணும்ல? தம்மு இருடா. போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒண்ணு வேணாம். போடா. என்ன அவசரம்? வாமா. கொடால விழுந்து. அவங்க 2 பேரும் சைலண்டா. வேண்டாங்க. ஏமா? பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏமா? தோள் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏமா? இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற. இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல. இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா.
நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷன் எல்லாம் உள்ள போயிட்டு இருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்குள்ளேயாவது வாடி அப்படின்னு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இந்த பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம்லாம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சாஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிமிட்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதானடா உன் வேலைய. இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? அண்ணே, நேத்து ராத்திரி அம்மா. டேய் நாயே, வாய மூடுறா சும்மா. ஏன்னா நேத்து ராத்திரி என்ன? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏம்பா, வண்டி நின்னா உடனே ஏறிடுறதா? அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கறது. இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையே? டயர்ல அப்படியே தூங்கிட்டோம். நானும் டயர்ட்ல தான் அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரியில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். ஐயம். டேய், பேர் சொல்லுடா. ஐயம். எனக்கு பேர் இல்லீங்க. ஐ அம் கிளீனர் டிவி தாண்டவராயன். யுவர் டேவிட். சரிபாடு, என் பேர் நீ ஏடா சொல்ற? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் டிவி. பேர் பாக்குறோம், போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கைய கீழ. இல்ல அண்ணே, ராத்திரி நடந்தத பாத்துப்பாங்களோ? சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ, சும்மா சொல்லக்கூடாது. ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்லாம் இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேண்டாம்னே, மனசு தேவை. தத்துவமா? என்கிட்டயா? போடா. டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க்யூ. லாரியில் வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே, பணமா சார் முக்கியம்? மனுஷனுக்கு மனசுதான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொருக்கா சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க, புரியவனா? சீனாதானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்கவையா இருக்கா? அட சொல்லியா? சொல்லிடுவேன். அவ இடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியாச்சார மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் புடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசுமா பேசுறியே, அது ஏன்யா? இதையும் சொல்லிடுவேன். அவடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில பூட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லி போடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம் பட்டியில கட்டி கொடுத்துருக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா, நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. அப்ப இன்னைக்கு வீட்ல நெத்திலி குழம்பு. ஆத்தா உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு. நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். நெத்திலி குழம்பா? லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல. டேய் சுண்ணாம்பு செடி தலையா, கம்முன்னுறான். அதுவும் சரிதான். தோ சீனா தானா, நேத்தை குடிச்சிட்டு மிச்சம் வச்சனே சாக்கு, அதை சோடா பாட்டில் எடு. போட்டு தள்ளுங்க. இந்த மருது பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். உன் பங்காளி மருதுவை பத்தி பிராது சொல்றதுன்னா எப்பவும் பகல்லையே ஊத்தி விடுறிய, அது ஏன் மாப்பிள? மச்சான், பிராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல. நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பய கொட்ட அடங்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன். அப்புறம் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க. அது அனாத கழுத, வண்டிக்காரனு கூட கட்டி வச்சிடலாம். ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய. ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், பரவாயில்லையா? எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா 5000 ரூபாய் பணம் தரேன். இந்தாங்க, இப்பவே 1000 ரூபாய் அட்வான்ஸ். அட்வான்ஸ் கொடுத்துட்டே, கவலை விடு. இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல. நான் வாக்கு தவற மாட்டேன். நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாள், பொண்ணு கேட்டு வா, தாம்பூலத்தை மாத்திக்குவோம். பாண்டி மீனா உனக்கு தான். ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமகனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு,
ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியம்னு சொன்ன யாத்தா திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு 1 ரூபா டிக்கெட் எடுக்காம 1 ரூபா மிச்சம் முடிச்சிட்டானே கண்டக்டர் எப்படி ஏத்துனா அவன் எங்க ஏத்துனா நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன் என்ன பெத்தா அப்போ இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல அத்த திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருத வண்டியில வர்றதுக்கு எத்தனை ரூபா 3 ரூபா போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருத வண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா வாடி அடே ராசாத்தி என்ன சொல்லி குத்தமில்லை உன்னை சொல்லி குத்தமில்லை காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீடு வந்துருச்சுப்பா டேய் அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு நாளைக்கு தான் வேலை இல்லையே பையன் எந்திரிக்கலாம் மருது டேய் நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன் அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல உனக்கு இருக்கா டேய் எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினால செத்து போயிட்டாரு உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு அதனாலதான் சொல்ல வந்தேன் இந்த உன் சைக்கிள் நான் வரேன் ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ பேய் எப்படி சுருட்டு குடிக்க எப்படி தீப்பெட்டி வாங்க எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம் பேய் பயந்து ஓடிரும் முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா என்னங்க நான் தாங்க கூடலிங்க சீனியர் தாச்சி மகன் இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர படம் பார்த்துட்டு வரேங்க நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஏன் காசு இல்லையா அது கிடக்கட்ட இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே பயமா இல்லையா என்ன பயம் செத்து போனானே சுருட்டு சாமிநாதன் அவன் இங்கதான் பேயா அலைகிறானா திருட்டு ராஸ்கல் மரியாதையா பேசுப்பா ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான் ஐயோ ஐயோ எம்மா எம்மா ஐயோ அட குருட்டு சாமிநாதா இவ சீனா தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன் நாளைக்கு தந்துடுறியா ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா பில்டர் வேண்டாயா சாதா சிகரெட் கடனா குடியா இந்த வாரம் சின்ன கருப்பா கடன் அன்பை முறிக்கும் அதனாலதான் தரமாட்டேங்கிறேன் ஆமா நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு அது முறிஞ்சு போயிடும் யோ கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா பத்தலைன்னா தீப்புட்டிய மாத்து அதுக்கு என்ன அம்சப்படுத்துற அதானே செட்டி உன் வேலையை பாடுறா முதலாளி இப்ப நான் முதலாளி இல்ல ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன் அஞ்சூர்ல இருந்து வரங்க அப்ப அது நான் தான் வணக்கம் முதலாளி அங்கே இரு சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கா சரோஜா அக்கா சொல்லிச்சு மெதுவா பேசு சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம் ஏன் அவனை சதுரம் போட சொல்ல அக்காவுக்கும் பணமுட ஒரு வாரம் பாக்குமா அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும் என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே எதுக்கு பக்கிரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே நீதான் கூத்தாடுறவனாச்சா உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம் அதை என்ன கேக்குறீங்க உன் கடையில எச்சு கிளாஸ் இருந்தா கூட 4 காசு சம்பாதிச்சிருப்பேன் அந்த ஒண்ணும் தெரியாத பையன்கிட்ட வேலை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு ஒண்ணும் தெரியாத பையலா யாரே சொல்ற அதான் அந்த கூத்துவாத்தியா இருக்கானே பாவடசாமி அந்த பையன் சொல்றேன் ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற அந்தால எனக்கு குரு அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான் இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன் பூம்பு மாடு மாதிரி தலையாடிட்டு எங்கேயோ ஊரு சுத்த போயிட்டான் அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது நீங்க போடுங்க பாட்ட வாங்க குருவே என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க பிரேக் கத்துக்கிறேன் இதெல்லாம் கத்துக்கிட்டா தானே சினிமாக்காரங்கள்ட்ட சான்ஸ் இருக்கும் போது கௌரவமா இருக்கும் போடா இது என்னடா பிரேக் இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு அப்படி என்ன ஏன் எனக்கு கத்து கொடுக்கல அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாமா இப்பதானே உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கு அண்ணா எனக்கு கத்து கொடுங்கண்ணே ஆரம்பிச்சிடலாங்கய்யா ஆமண்ணே இப்பவே வா ஆமண்ணே சரி ஆரம்பிச்சிருவோம் இருங்க இருங்க நீங்க குருநாதரு முத பிரேக் கத்துக்கிறேன் இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க வாங்கிக்க ஆரம்பிக்கட்டுமா ஆரம்பிங்கண்ணே பிரேக் இது